வாங்க நம்ம இப்போது சென்னை பெருங்குளத்தூரில் இருக்க யாருக்குமே ரொம்ப தெரியாத ஒரு மலை கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இது முருகர் கோயில் தாங்க. ஆமாங்க, இது ஒரு காட்டு வழி பாதையில் சின்னதான ஒரு மலை இருக்குது. அந்த மலை ஏறி தான் அந்த முருகன் போய் பார்க்கணும். இது சென்னையில் இருக்க நிறைய பேருக்கு தெரியாதுங்க. 95% யாருக்குமே தெரியாது. நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் வாங்க. பாதை இப்படி தாங்க இருக்கும். மண்ணும் கல்லுமாக தான் இருக்கும். ஒரு சின்ன மலை தான். ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் ட்ரக் பண்ணி போனீங்கன்னா போயிடலாம். ஆனால் ட்ரக் பண்ணி தாங்க போகணும். கொஞ்சம் பாதை கரடு மலை தான் இருக்கும், கல்லுலாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் மேலே போய் ஆகணும். சூப்பராக இருக்குங்க. போகிற வழி ஒரு விநாயகர் காட்டுறேன் பாருங்களேன். இது ஒரு கல்லுலேயே விநாயகர் இருக்குது. அதை எப்படி அழகாக கண்ணு மட்டும் செதுக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்கல பார்க்குறதுக்கு. போகிற வழியில் தாங்க இருக்குது. இவரை தாண்டி நம்ம மலைக்கு போனால் மேலே போய் முருகரை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தடவை ட்ரக் பண்ணி போகணும். இது மாதிரி கரடுமுறை தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏறி போனோங்க. ஏறி போனால் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு அம்மன் காட்டுறேன் பாருங்களேன். அந்த அம்மனும் சூப்பராக இருக்குங்க பாருங்களேன். இங்கே நாகத்துக்கு கீழே அம்மன் இருக்கா மாதிரி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கல்ல. இதுவும் கல்லில் தாங்க செதுக்கியிருக்காங்க. லைட்டாக செதுக்கியிருக்காங்க. பாறையிலேயே அம்மன் மாதிரி உருவாயிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரெண்டுமே. அதை தாண்டி கொஞ்சம் தொலைவு போனால் மேலே கோயிலுக்கு போயிடலாங்க. ஒரு சின்ன முருகர் கோயில் தாங்க. ரொம்ப பெருசாக இருக்காது, சின்னது தான். ஆனால் சூப்பராகவே இருக்குங்க கோயிலுங்க. பார்த்தீங்களா, இதுதான் முருகர் வள்ளிதேவியான இருக்கார். எதுக்க மயிலும் சூப்பராகவே அழகாகவே இருக்குங்க. அழகாக செதுக்கியிருக்காங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி வியூவை காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இங்கே போய் பாருங்கள். பக்கத்துலேருந்து எல்லாருமே போகலாம். சூப்பராக தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சுற்றி மலை தாங்க. அது பக்கத்தில் ஐரிஸ் பில்டிங்காக இருக்கும். நீங்கள் மேலே போய் பார்த்தா எல்லாருமே பார்க்கலாம். இதோட வீடியோட ஃபுல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காம போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே மாடெலாம் மேயுது. இந்த மாதிரி மாடெலாம் பக்கத்துலேயே மேயுதுங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது, காட்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. மறக்காமல் போய் ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. வேணுன்றவங்க போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் மறக்காமல் பாருங்கள். அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு லொக்கேஷன் ஃபுல்லாக நான் அந்த ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். நீங்கள் எல்லாருமே போவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.